பெரியார் கட்சி கரைந்து வருவதால் நீங்க இது போல ஒரு மறைந்த தலைவர்கள் குறித்து கரைந்து வருதுன்னா நீ எங்க கவலைப்படுற? இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள், பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன? அதுல உங்க குரல் என்ன? நீங்க இந்த இங்க பாருங்க, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரே நியமிக்கலாம்ங்கிறதுல நீங்க அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா? அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா? நீங்க நடத்துறீங்களா? அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல, மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல, என்கிட்ட நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு இருக்க. 40 உறுப்பினருக்கு நாக்கு ஒழிக்கவா? வளர்ச்சின்னு தம்பி, பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி, பார்த்து கேள்வி இல்ல. வேற ஏதாவது சொல்லுங்க. நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். IPSக்கு சொல்லுங்க, என்னோட தர்க்க ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்துல பேச சொல்லுங்க. நீ உனக்கு படிச்ச சட்டமே நினைவில் இல்லையா? நீ ஒரு IPS கேடர், நீ பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க கூடாது. நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது. நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ? உனக்கு மறவே தெரியல. நீ என்னத்தை படிச்ச? நீ